ரீசெண்டாக நான் வ்ளாக்ஸ்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை பார்த்ததுலேருந்து என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, இவ்வளோ நாள் எங்கடா போயிருந்தீங்கன்னு. அதை பற்றி யோசிக்கும் போது தான் புரிஞ்சுது, எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரே மாதிரி இல்லைங்க. சில பேர் நம்மக்கிட்ட தேவைக்காக தான் இருப்பாங்க, ஆனால் சில பேர் எதையுமே யோசிக்காம பாசம் வச்சுருப்பாங்க. நம்ம லைஃப்பில் இவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினச்ச சில பேர் இன்னைக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாரோ நினச்ச சில பேர் இன்னைக்கு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பில் பீப்புள் மாறலைங்க, நம்ம போகிற ஜேர்னி தான் யார் நம்ம கூட உண்மையாக இருக்காங்கன்றதை நமக்கே காட்டுது. நம்ம வாழ்க்கையில் யார் வந்தாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் நின்னாங்கன்றது தான் முக்கியம். சரி, நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பிளாட்டில் போகலாமா? காலையிலேயே 3 மணிக்கெலாம் எஞ்சி ஃப்ரெஷ் ஆகி நம்ம கசின் கடைக்கு வந்துட்டோங்க. அவர் தான் நம்ம கசின். அப்படியே அங்கே இருக்க கண்ணடியில் நம்ம நேபாளி நண்பரோட ஒரு போஸ்டிங்கை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ண போனோம். அங்கேருந்து ஜிம்முக்கு தவிட்டோங்க. ஜிம்முக்கு போன உடனே ஹெவி வெயிட் ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு போட்ட கையோட லெக் எக்ஸ்டென்ஷனுக்கு தாவி அங்கே லெக் ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம்.